இன்னைக்கு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அரை கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இது அரை டம்ளர் வரும் கரெக்டாக. சின்ன கப்பாக இருந்தால் ஒரு கப் வரும். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியும் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பானையில் தான் நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். பானையை வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பானையில் அரை அளவு வர அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கிடுச்சு. இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்து பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலரி விட்டுட்டே இருங்க. இப்போது நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாலில் பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ வெல்லம் ஒரு டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மெத்தட் தாங்க நீங்கள் குக்கரில் பண்ணாலும் பண்ணணும். சேம் மெத்தட் தான். அது விசில் வச்சு எடுக்கணும். குக்கரில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு விசில்லே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பொங்கல் வெந்து வந்துடும். இப்போது நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. வெல்லம் கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும். நீங்கள் 5லேருந்து ஒரு 8 ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனை கிடைக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு. இப்போது பொங்கல் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது அந்த ஹீட்லேயே வெந்துட்டு இருக்கும். இப்போது நெய் எடுத்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு திராட்சை சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதில் இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொங்கல் ஸ்டவ் ஆஃப் பண்ணது நல்லா வெந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நெய்யெல்லாம் உள்ளே போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொங்கல் செய்யும் போது பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.